ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சுமதி. வெல்கம் டு பட்டுஸ் ஃபுட் ஜோன். இன்றைக்கி நம்ம ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக 5 நிமிஷத்தில் கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இனி கை வலிக்க கேரட்டை துருவ வேண்டாம். சிம்பிளாக இன்ஸ்டண்ட்டான கேரட் அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேரட் அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி 300 கிராம் அளவு கேரட்டை தோல் சீவி எடுத்து வச்சுருக்கேன். இதை ஒரு குக்கரில் சேர்த்துட்டு கூடவே காய்ச்சி ஆற வச்ச பால் 1 கப் சேர்த்துக்கலாம். இது கிட்டத்தட்ட 250 ml அளவு இருக்குது. 300 கிராம் கேரட்க்கு 250 ml பால் கரெக்டான அளவு. குக்கரில் மூடி போட்டு மூடி 4 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், கேரட் எந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்திருக்கு. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைக்கவோ ஸ்மேஷர் வச்சு மசிக்கவோ கூடாது. இது மாதிரி லைட்டாக குத்தி விட்டாலே கரெக்டான பக்குவத்துக்கு வந்துடும். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை பண்ணுங்கள். ஸ்மேஷர் வச்சு மசிக்கும் போது ரொம்ப மாவு போல் ஆகிடும். அல்வா கரெக்டான பக்குவத்தில் இருக்காது. அதனால் இந்த ப்ராசஸே ஃபாலோ பண்ணுங்கள். அல்வா கரெக்டாக வரும். அல்வா பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி தண்ணி எதுவும் சேர்க்காத நல்லா திக்கான பால் தான் எடுத்திருக்கேன். திக்கான பால் சேர்க்கும்போது தான் அல்வா ரிச் டேஸ்ட்டில் க்ரீமியாக இருக்கும். பாருங்கள், 2 நிமிஷத்துலேயே பாலெல்லாம் சுண்டி கேரட் எந்த அளவுக்கு ஸ்மாஷ் ஆகி வந்திருக்கு. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு கேரட்டை நல்லா கிண்டி விடுங்க. இல்லைனா பால் சேர்த்ததுக்கு சட்டுன்னு அடி பிடிச்சிரும். கேரட்டை துருவி பண்ணுறதை விட இந்த மெத்தடில் பண்ணும்போது உங்களுக்கு டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். வேலையும் சிம்பிளாக முடிஞ்சிடும். நம்ம சேர்த்த பால் எல்லாம் கேரட்டோடு மிக்ஸ் ஆகி நல்லா சுண்டி வந்ததும் இது கூட நம்ம நெய் சேர்த்துடலாம். 1/4 கப் அளவு நெய் எடுத்திருக்கேன். இதில் பாதி மட்டும் இப்போ சேர்த்துடலாம். மீதி பாதியை லாஸ்ட்டாக சேர்த்துடலாம். நெய் மொத்தமாகவே 20 கிராம் அளவு தான் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு நெய் பிடிக்கும்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 4லேருந்து 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. இதுக்குள்ளேயே அல்வா எந்த அளவுக்கு பக்குவமாக வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை சேர்த்துடலாம். உங்களோட இனிப்புக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 1/2 கப் சர்க்கரை கரெக்டான அளவு. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வேணும்னா கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இல்லை இனிப்பு கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/4 கப் அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. சர்க்கரை நல்லா மெல்ட் ஆகி அல்வா திரும்பவும் தண்ணி ஆகிற மாதிரி இருக்கும். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் 1 நிமிஷத்துக்கு மட்டும் நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு சர்க்கரை மெல்ட் ஆகி தண்ணியாகிருக்கு. இது கூட நம்ம டேஸ்ட்டுக்காக 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துடலாம். நீங்கள் எந்த ஸ்வீட் செஞ்சாலுமே 1 பிஞ்ச் அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ஸ்வீட் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். இது கூடவே ஒரு ஏலக்காவை தட்டி சேர்த்துடலாம். நீங்கள் ஏலக்காவை முழுசாக சேர்க்கறதுக்கு பதிலாக பவுடராக கூட சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா இறுகி அல்வா திரும்பவும் கெட்டியாக ஆரம்பித்ததும் இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மீதி நெய்யும் சேர்த்துடலாம். நெய்க்கு பதிலாக நீங்கள் பட்டர் கூட சேர்க்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இன்னும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துக்கு மட்டும் மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். ரொம்பவே சிம்பிளாக 5 நிமிஷத்தில் அல்வா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நார்மலாக அல்வா பண்ணுறதுக்கு எப்படியும் 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் கண்டிப்பாக ஆகும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணி நீங்களும் அல்வா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் பிரிஞ்சு வரணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் நம்ம கட் பண்ணி வச்ச நட்ஸ் எல்லாம் உள்ளே சேர்த்துடலாம். நீங்கள் நெய்யில் வறுத்துட்டும் சேர்க்கலாம். நான் நெய்யில் வறுக்காமல் அப்படியே தான் சேர்க்குறேன். அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணிடலாம். பாருங்கள், அல்வா எந்த அளவுக்கு பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இதே போல் இன்ஸ்டண்ட்டான அல்வாவை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு அல்வா பிடிக்குன்ற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. கடைசியாக கட் பண்ண நட்ஸ் அல்வா மேலே தூவி சர்வ் பண்ணால் பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, டேஸ்ட்டும் அடித்தூளாக இருக்கும். நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பாருங்கள். பால்கோவாவில் அல்வா செஞ்ச மாதிரி அவ்வளோ டேஸ்டியாக இருக்குது. இதே போல் நிறைய டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் நம்ம சேனலில் இருக்குது. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம வீடியோஸ்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பார்க்குற 75% பேர் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்க்குறீங்க. சின்ன ஒரு மோட்டிவேஷன், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோஸ்லாம் பாருங்கள். இதே போல் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட நாளைக்கு உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.